எல்லாருமே சந்தோஷமா நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். பட் சில நேரங்கள்ல வந்து நம்மளோட முக்கியமான உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கணவன் மனைவி உறவாகட்டும், அம்மா அப்பா உறவாகட்டும், இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ரிலேஷன் இருக்குல்ல எப்போவுமே நம்மளோட உறவுகளில் அவங்க வந்து எப்போவுமே நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொன்னீங்க, அவங்க நம்மளை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன நடவடிக்கைகள்னு. நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், நமக்குள்ளே இருக்க திறமைகள் அதெல்லாம் கண்காணிக்கிறதுங்கிறது வேற. அதெல்லாம் நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியும், ஒத்துக்க முடியும் வாழ்க்கையில். சில நேரங்களில் அதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும், நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் வாழ்க்கையில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, நம்மளோட பின் நம்பர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, நம்மளோட பர்சனலான விஷயங்கள் தாண்டி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சிலருக்கு அது ஓகேவா இருக்கும், சிலர் வந்து இல்லை அந்த இடத்துல எனக்கு ப்ரைவசி வேணும், என்னதான் இருந்தாலும் அது என்னோட ஸ்பேஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அங்கே கண்காணிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ஒரு இடையூறாக இருக்குது, கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னு நினைப்பாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்களோட லைஃப்பில் உங்களோட க்ளோஸ் ரிலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்களோட பாஸ்வேர்டு இல்லை உங்களோட பின் நம்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களை ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா, இல்லை எனக்கு அந்த ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எப்படி எடுத்திருக்கீங்க லைஃப்பில்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு இமெயிலெலாம் பார்க்குறதுக்கு தெரியாட்டி கூட எங்கள் ஹஸ்பண்டு வந்து ஒரு நல்ல பழக்கம் வச்சுருக்காரு. அது அவருக்கான கெடுதலான பழக்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் டைரி எழுதுவார் டெய்லி. காலம்பரை எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க வர வரைக்கும் என்ன நடக்கிறது, செலவு கணக்கு மட்டும் இல்லை, அப் டு டேட் யார்கிட்ட என்னென்ன பேசுகிறோம், யார் என்ன சொன்னால், இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன், யாருக்கு என்ன கொடுத்தேன், இதெல்லாம் கூட எழுதுவார். அதில் ஒரு ஹிஸ்ட்ரியே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு எஸ்ஸே எழுதுகிற மாதிரி தெரியுது. இல்லை அவருக்கு அது கெடுதல்ங்கிறத நான் சொல்ல வரேன், கேளுங்க. இல்லை எனக்கு புரியுது, பட் அதாவது உங்கள் பார்வையில் நான் தவறாக எதுவும் சொல்லலை, உங்களோட பார்வையில் அவருக்கு ஒரு சின்ன கெடுதல் அவருக்கு கெடுதலை எப்படி வருதுன்னா, அதை நான் வந்து திருட்டுத்தனமாக மறுநாள் படிப்பேன்ல காலம்பரை. டைரி ஆக்சுவலாக யாரும் படிக்கக்கூடாது, அதுதான் டைரி. ஆனால் அவருக்கு இன்னி டேட் வரைக்கும் தெரியாது நான் படிக்கிறேன்ட்டு. ஆனால் நான் அதை வந்து எப்படி அவர் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட செஞ்சுருப்பாரு, அதை எழுதியிருப்பார். ஏன்னா அவர் உண்மையாக அதை டைரி எழுதுறாரு. நான் வந்து டைரி எழுதுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் தான் எனக்கு தெரியுமே நல்லவோ வல்லவோ. அதனால் அவருடைய டைரியை மறுநாள் படிச்சுட்டு சாயந்தரம் ஒன்றும் தெரியாத போல் அதை போட்டு வாசித்து வாங்குவேன் அவர் வாயிலேருந்து. அது வந்து ஆக்சுவலாக அவருக்கு கெடுதல் தானே அது. ஆமாம், சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது தானே அது. எனக்கு ஆனால் நல்லது. அதுக்காக நான் அதை டைரி எழுதாதீங்கன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. ஏன்னா அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, அதை போய் ஏன் கெடுப்பானே. அதனால் அது மாதிரி சில விஷயங்களில் அவர் பண்ணும்போது அதை கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியும் ஒன்று நடந்திருக்கு. அவர் வந்து எனக்கு தெரியாமல் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரூபால். ஏன்னா அவள்கிட்டேருந்து ரிட்டர்ன் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால கொடுக்காதீங்க, ஒன்ஸு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாமல் இவள் தடங்கள் பண்ணாலும் அவள் பாவம் அழறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. அது 15 வருஷம் ஆகி இன்னும் ரிட்டர்ன் ஆகலை அந்த பணம். அது ₹1 ₹2 இல்லை, பெரிய தொகை. அதும்போது இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் நான் டைரி படித்து தான் கண்டுபிடிச்சேன்னு அவருக்கு தெரியாது இன்னி வரைக்கும். ஆனால் நான் போட்டு வாசித்து தான் வாங்கினேன் அந்த வாயிலேருந்து அவர்கிட்டேருந்து. அது நான் இப்போ அம்மா நான் உனக்கு உன் பேச்சை கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஒருவேளை அன்றைக்கி நான் டைரி படிக்கலை, அது சொல்லலைன்னா அவர் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார், நானும் கேட்டிருக்க மாட்டேன். அது எழுதுறது நல்லதா கெட்டதான்னு எனக்கு நல்லது, அவரை பொறுத்த வரைக்கும் அது கெடுது. புரிஞ்சிருச்சு எனக்கு என்னென்ன. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் அவரோட ப்ரைவசி, அதாவது அவர் தனியாக எனக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எழுதிட்டு இருக்காரு, நீங்கள் அதை படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஜெனுவனாக கேட்குறேன். தப்பு தான், தப்பு தான். ஒருத்தருடைய டைரியை படிக்கிறது மகா தப்பு. தப்பு, அது பெரிய தப்பு, அது பண்ணக்கூடாது. ஆனால் அந்த தப்பை நான் என் ஹஸ்பண்டுக்கு தானே பண்ணுறேன், அதில் எனக்கும் பாதி உண்டுங்கிறதுனால நான் அதை பண்ணுறேன். ஆக்சுவலாக யாருடைய டைரியும் யாரும் படிக்கக்கூடாது. இப்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஓகே நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ், நம்மளோட க்ளோஸ் ரிலேஷனில் இருக்கார், நமக்கு நெருங்கிய உறவு, அவர் தான் நமக்கு எல்லாமே, அம்மா தான் நமக்கு எல்லாமே, அப்பா தான் நமக்கு எல்லாமே, நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான உறவுகள். ஸோ அவங்கள இந்த மாதிரி விஷயங்களில் கூட கண்காணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி கண்காணிக்கிறது எனக்கு பிடிக்கல, ரெண்டுமே தோணலாம். உங்களுக்கான அனுபவம் எந்த மாதிரி இருந்துச்சு உங்களோட லைஃப்? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ஃபேஸ்புக் 2 பேருக்கும் இருக்குது. என்னோடய ஃபேஸ்புக்கில் அவர் ரொம்ப வரமாட்டார், பட் நான் அவரோட ஃபேஸ்புக்கில் போய் பார்ப்பேன். இமெயில், ஃபேஸ்புக்கு எல்லாமே எங்கள் 2 பேருக்குமே 2 பேரோட ஐடியும் பாஸ்வேர்டும் தெரியும். பட் எனக்கு எப்போயாவது ஹெல்ப் தேவைப்படுறப்ப அவர் என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். சம்டைம்ஸ் அவர் வந்து அந்த ஹெல்ப் தேவைப்படாத சமயத்தில் கூட நான் வந்து அவரோட ஃபேஸ்புக்கில் போய் சில காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்காக நான் அவர் ஃபேஸ்புக்கில் போய் பார்ப்பேன். சம்டைம்ஸ் அவருக்கு கோவம் வரும், நான் உன் ஃபேஸ்புக்கை பார்க்குறேன்னா நீ எதுக்கு என்னோடய ஃபேஸ்புக்கை பார்க்குற அப்படின்ட்டு. ஒன்றும் பெரிய தப்பாலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு
காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்காக பார்க்குறேன். அந்த விஷயத்தில் 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டையே வரும். ஓகே. அதனால் அவங்க இதுக்குள்ளே நான் பீப்பப் பண்ணுவேன். பண்ணுவீங்க. ஓகே. எல்லாருமே சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு நம்ம நெருக்கமான உறவுகள், கணவன் மனைவி உறவாகட்டும், இல்லை வந்து அம்மா பொண்ணு, அப்பா பையன், இப்படி எல்லாம் நம்ம நெருக்கமான உறவுகளுக்குள்ள கண்காணிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களோட ப்ரைவசி, தனிப்பட்ட ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ள நாம எந்த அளவுக்கு போறோம், அதனால வரக்கூடிய நல்லது விஷயம். நீங்க சொன்னீங்க நல்ல விஷயம் பாதி இருக்கு, சம்டைம்ஸ் அது கெட்டதாகவும் முடியுது அப்படின்னு. இதெல்லாம் பத்தி பேசணும். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம்.